இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணர்வு பூர்வமாக முன்பொரு முறை இப்படி பகிர்ந்து கொண்டார். ஆம், புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி என அவர் மாணவர்களுக்காக செயல்படுத்திய பல்வேறு திட்டங்கள் மற்றும் எந்த மேடை ஏறினாலும் எதையும் நினைக்காமல் படிங்க படிங்க, தந்தையாக நான் இருக்கிறேன் என அவர் மீண்டும் மீண்டும் மாணவர்களிடம் சொன்னதும் அவரை அனைவராலும் அப்பா என்றே சொல்ல வைத்தது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபோட வேண்டும். தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய படிப்புக்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதிலும் குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். படிப்பை கவனம் செலுத்தி நீங்க சொன்னீங்களே கலெக்டராக போறேன், போலீஸ் ஆபீசராக போறேன்னு சொல்லி அது ஆகணும்னா நல்லா படிக்கணும், படிச்சு உங்க கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட திட்டங்கள், மாணவர்களை அவர் அணுகிய முறை ஆகியவற்றின் அடிப்படையில் 2025 திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் அன்று மயிலாடுதுறை பள்ளி மாணவிகள் ஹாப்பி பர்த்டே அப்பா என்ற வடிவில் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தினர். அதேபோன்று 2024 நவம்பரில் விருதுநகரில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தை முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்ய சென்றபோது அங்கிருந்த மாணவிகளுக்கு இனிப்பு வாங்கி சென்று கொடுத்து நலம் விசாரித்தார். அப்போது அங்கிருந்த மாணவிகள் திமுக தலைவரை அப்பா அப்பா என நெகிழ்ச்சியோடு அழைத்தது இன்னும் அனைவரின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. வெளியிருக்கிற அனைவரும் எல்லாரும் சிஎம் பார்க்க நின்றால் ரொம்ப கடினப்படுவார்கள். ஆனா நம்மை போல் இருக்கும் மாணவர்கள் நமக்கு யாரும் இல்லை என்றாலும் இவர்கள் நம்மை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்மளே பார்க்க வந்திருக்கிறார்கள். இப்ப இவங்க எல்லாம் பார்க்கணும் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், ஆசையிலே போயிருவோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப இவங்க இப்ப பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷத்துல என்ன பேசணும்னே தெரியல. எங்களை பார்க்க வந்ததுக்கு எங்க பெற்றோர் மாணிக்க அப்பா அப்படின்னு சொன்னோடனே நீங்க அப்படியே அந்த ஸ்மைல். அதேபோன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒரு முறை விழுப்புரம் சென்றிருந்த போது வழிநடுக கூடி நின்றிருந்த மாணவிகள் அப்பா அப்பா என உணர்ச்சி பொங்க முழங்கியது கண்டு திமுக தலைவர் மட்டுமல்ல அன்று தமிழ்நாடே மெய் சிலிர்த்தது. அதேபோன்று கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் முதல்வராக பங்கேற்ற திமுக தலைவரை அந்த கல்லூரியின் மாணவி ஒருவர் அப்பா என மேடையில் சொன்னது கண்டு தலைவரை போலவே பார்வையாளர்களும் நிகழ்ந்தனர். ஸ்டாலின் அப்பா நம்மளுக்காக கல்லூரி கட்டித்தரது இன்னும் பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. என் படிப்புக்கு பேஸா ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்துட்டீங்க. எங்க அப்பா எனக்காக, அது மட்டும் இல்லாம எங்க கல்லூரி மாணவர்களுக்காக செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி அப்பா, ஸ்டாலின் அப்பா. அதேபோன்று திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பல்வேறு மாணவிகள் ஒன்று கூடி கொண்டாடிய வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்வில் எத்தனையோ மாணாக்கர்கள் திமுக தலைவரை அப்பா என பேசி கொண்டாடினர்.
அதில் ஒருவர்தான் ஈழமகள் சாரா. திராவிட மாடல் முதல்வரின் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் பயனடைந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் ஈழமகள் சாரா திமுக தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கைக்குட்டையில் அப்பா என எம்ப்ராய்டரி செய்து அவருக்கு அன்று கொடுத்தது தமிழ்நாட்டு பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு சான்றாக அமைந்தது. அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க இதே ஸ்டேஜ்ல இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை தொடங்கி வச்சீங்க. நீங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சொன்னீங்க. அதே ஸ்டேஜ்ல இந்த பல கோடி பெண்கள்ல நானும் ஒரு பொண்ணா நான் இந்த வெற்றி எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா மட்டும்தான் ஆயிருக்கு. நான் இங்க நிக்கிறேன். நான் ஒரு கட்சிப்புல உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். தரலாமா? இப்படி 2025 டிசம்பரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டை என்ற கிராமத்தில் உயிரிழந்த தங்களது தந்தையின் இறுதிச் சடங்கு செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவித்த 4 பிள்ளைகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து பேசி அப்பாவாக நான் இருக்கிறேன் என சொல்லி உதவியது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த நரிக்குறவை என மாணவி வீட்டுக்கு நேரடியாக சென்று உதவிய போது திமுக தலைவர் முன்னாள் முதல்வரை அப்பா என அவர்கள் அழைத்ததெல்லாம் வரலாற்றின் நெகிழ்ச்சி நிகழ்வுகள். இதையெல்லாம் வைத்துத்தான் உங்களில் ஒருவன் வீடியோவில் திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒருமுறை பேசும்போது, முதல்வர் பொறுப்புக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், ஆனால் அப்பா என்ற இந்த உறவு என்றும் மாறாது என்றார். கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க, ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. இந்த அடிப்படையில் தான் தாவேக முதல்வர் விஜய் பேரவையில் அப்பா எங்கே காணோம் என்று பேசியதற்கு அப்பா இங்கே இருக்கிறார் என திமுக தலைவரின் திட்டங்கள் மூலம் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமாக விரிவாக சட்டமன்றத்தை பேசி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்கள் அப்பாவை காணோம், இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்து வைக்கிறான். அது மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கைது போட்டிருப்பான். அங்கே ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்கள், அதுலேயும் மு.க.ஸ்டாலின் கைது போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா, அதில் ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் நீங்கள் தேடிட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன். மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அப்பா எங்கே என தேடும் விஜய் திமுக தலைவர் சொன்னது போன்று அரசின் திட்டங்களிலும் மக்கள் மனதிலும் தேடி தெரிந்து கொள்ளட்டும்.